மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 கவனிக்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுறீங்க நான் நம்புறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதே இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு தேவன் சொன்ன வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலேயும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்தால் உனக்கு இளைப்பாறுதல் நான் தருவேன் என்பதை மீண்டும் உரைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே இந்த இளைப்பாறுதல் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ரெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வேலை செய்யறதுக்குன்னு ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் அவனை வேலை செய்யும்படி தான் அவனை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருந்தார். ஒரு மனைவியை ஆதாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக முதலாவது தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் தேவன் அவனுக்கு வேலையை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அ ஒர்க், தென் ஃபைண்ட் அ ஒய்ஃப். திஸ் இஸ் அ குட் பிரின்சிபல். வேலை பின்பு குடும்பம், இது ரொம்ப முக்கியம். வேலை செய்யாதிருந்தால் சாப்பிடாதிருக்க கடவுள்னு பைபிளில் வசனம் இருக்கு. அதுவே வேலை ரொம்ப முக்கியம். இந்த வேலை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறுது, நம்மளை உயர்த்துது, நம்மளை பராமரிக்குது, போஷிக்குது. நம்முடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு வேலை ரொம்ப அவசியம். ஆனால் வேலை மட்டும் இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் பார்வோனின் கீழே அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை அவங்ககிட்ட வாங்கப்பட்டது. 430 years அடிமையாக வேலை செஞ்சாங்க. ஆனால் வேலை செய்த இந்த மக்கள் தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டாங்க. அவங்களுடைய இருதயம் கசந்து போனது, அவங்களுடைய வாழ்க்கையே கசந்து போனது. ஏன் அப்படின்னு கேட்டால், they had work but no rest. அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. அவங்க கேட்டதெல்லாம் என்னன்னு கேட்டால், 3 நாள் லீவ் கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் கர்த்தருக்கென்று பண்டிகை கொண்டாடணும், வனாந்திரத்தில் போய் 3 days எங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க, லீவ் கொடுங்க. கொடுக்க மாட்டேன், வேலை செய்யுங்க. வேலை நல்லது தான், ஆனால் ஓய்வு இல்லாத வேலை ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. நமக்கு இளைப்பாறுதல் தேவை. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் இருக்கு, இளைப்பாறணும். சில பேர் சொல்றது கேட்டிருக்கீங்களா, ஒரு மணி நேரம் போய் படுத்துட்டு வந்துடுறேன், ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த ரெஸ்ட் எடுத்தால் தான் மூளை ஒழுங்காக வேலை செய்யும், சரீரம் ஒழுங்காக வேலை செய்யும். ஓய்வில்லாமலே வேலை செய்து கொண்டே இருப்பது நல்ல பழக்கம் இல்லை. ஆண்டவர் பாடியிலே நம்ம ரெஸ்ட் எடுத்து ரெஜினவேட் ஆகணும், நம்ம ரிஃப்ரெஷ் ஆகணும்னு தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு நேரத்தை வச்சிருக்கிறார். நாம் சரியாக தூங்கலைன்னா சரீரம் இளைப்பாறலைன்னா அப்படின்னா சரீரம் இளைப்படைஞ்சு போயிடும், இழைச்சு போயிடும். அதே போல தான் சரீரத்திற்கு எவ்வளவு தூரம் இளைப்பாறுதல் தேவையோ அதே அளவு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்துக்கும் என்ன வேணும்? ரெஸ்ட் வேணும், இளைப்பாறுதல் அவசியம் என்பதை மறந்துடாதீங்க. we need rest in our hearts, in our soul. இந்த இருதயத்துக்கு இளைப்பாறுதலை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டால், இயேசு சொல்லுகிறாரு, நீங்க எங்கேயும் போகாதீங்க, என்னிடத்துல வாங்க. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆனால் இந்த வசனத்தை கர்த்தர் என்னோட இடைப்பட்டு இதுலேருந்து 3 செய்திகளை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு முதலாவது செய்தி, கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த 2 வாரமும் இதை குறித்தே பேச போகிறேன். இதே வசனத்திலேருந்தே நம்ம பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கு முதல் பகுதியை மாத்திரம் இன்றைக்கு கையாளும்படி கர்த்தர் என்னை நடத்தினார். அது என்ன தெரியுமா? ஒருவன் இளைப்பாறுதலை பெற வேண்டுமானால் இயேசு வண்டை வர வேண்டும். I want to give the title of the sermon today, Rest comes by approaching close to Jesus. இயேசுவை நெருங்குவதன் மூலம் இளைப்பாறுதல் கிடைக்கும். Rest comes by approaching close
டு ஜீசஸ். இயேசுவை நெருங்குவதன் மூலம் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் வேணுமாப்பா, நீ அங்குமிங்கும் ஓடாத, என்னிடத்தில் வா. கம் க்ளோஸ் டு மீ. என்னிடத்தில் வா. நீ என்னிடத்தில் வந்தால் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு இதை பற்றி நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். நம்ம சில காரியங்கள் ஆண்டவரோடு ப்ராக்டிக்கலாக பேச போகிறாரு. ஆனால் ஆண்டவர் இது நமக்கு பிரயோஜனமாக்கி தருவார் நான் நம்புகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் அற்ற நிலைக்கு போகிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கிறது. வேதத்தில் இது நாம் படிக்க போகிறோம். ஆனால் அந்த 3 நிலைகள்லையும் இயேசுவண்டை வந்தால் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. முதலாவது, ஒரு மனிதன் ரெஸ்ட்லெஸ்ஸாக எப்போ மாறுவாங்க, எப்போ அவங்க இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுறாங்க என்று கேட்டால், நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Matthew chapter 9 verse 36, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்ததினால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். இதில் நான் முக்கியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போயிட்டாங்க, சிதறப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. அவர்கள் மேல் இயேசு மனதுருகினார். ப்ளீஸ் ரைட் இட் டவுன். நம்பர் 1, we become restless when we are scattered like sheep without a shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாம் சிதறி கிடக்கும் போது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாக மாறுகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாம் சிதறி கிடக்கும் போது நாம் இளைப்பாறுதல் அற்று போகிறோம். We become restless when we are scattered like sheep without a shepherd. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டிற்கு மிக மிக அவசியம். இந்த பூமியில் சில மிருகங்கள் இருக்கு, அது தானாகவே தன்னுடைய ஆகாரத்தை தேடிக்கொள்ளுகிற ஞானம் அதற்குண்டு. ஆனால் ஆட்டுக்கு அப்படி கிடையாது. ஒரு ஆட்டுக்கு மேய்ப்பன் இல்லை என்றால் அந்த ஆடு சரிவர வளர்வது, செழிப்பது, வாழ்ந்திருப்பது மிக மிக கடினம். நம்மை தேவன் ஆடுகளைப் போல இருக்கிறார், நமக்கும் மேய்ப்பன் அவசியம். மேய்ப்பன் இல்லாமல் போனால் சிதறி போயிடும் ஆடு. சிதறுனா அதுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை பாருங்கள். எசேக்கியேல் 34, 5 முதல் 6. மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. மேய்ப்பன் இல்லாத ஆட்டினுடைய நிலைமை என்னன்னா, சிதறி திரிகிறது. They wander, they don't rest. They wander, they don't rest. ஏன்னா இவர்களை விசாரிக்க, இவர்களை பராமரிக்க, இவர்களை பாதுகாக்க, போஷிக்க ஒரு மேய்ப்பன் இல்லை. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்கு இல்லாத போது அந்த ஆட்டுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. இது ஆவிக்குரிய ரீதியிலும் உண்மை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்கணும். அந்த மேய்ப்பனுடைய போதனை, போஷாக்கு, கண்காணிப்பு அந்த ஆட்டுக்கு இல்லைன்னா அந்த ஆடு சிதறி போயிடும். இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு நல்ல மேய்ப்பன் அண்டை இல்லாததுனால இளைப்பாறுதல் அற்றவர்களாக சிதறி போன ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறாங்க. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்கு அவசியம். நம்ம எல்லாருக்குமே 23ஆம் சங்கீதம் மனப்பாடமாகவே தெரியும். இந்த சங்கீதத்தை கர்த்தர் என்னுடைய தியான வேளையில் எனக்கு மீண்டும் கொண்டு வந்து, ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் ஏன் அவசியம் என்பதை அந்த சங்கீதத்திலிருந்து 7 சத்தியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை பட்டியலிட விரும்புகிறேன். நீங்களும் அதை நீங்கள் தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்க. 7 reasons why a shepherd is needed for the sheep. ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியப்படுகிற 7 காரணங்கள். 7 reasons why a shepherd is needed for the sheep.
ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம். எதற்காக? 7 காரணங்கள் இருக்கிறது. நம்பர் 1, the first reason, முதல் 2 வசனங்கள்ல அந்த ஆடு சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தது, எனக்கு எந்த குறைவும் கிடையாது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போகிறார். நம்பர் 1, why is a shepherd needed? Number 1, a shepherd is needed to care for every physical need of the sheep. ஆட்டின் சரீர பிரகாரமான தேவைகளை எல்லாம் பராமரித்து கொடுக்கும்படி ஒரு மேய்ப்பன் அவசியம். A shepherd is needed to care. That is the most important word, care. That's what you have to underline, care. பராமரிப்பு. அந்த ஆட்டுக்கு புல் தேவை, அந்த ஆட்டுக்கு தண்ணி தேவை. அந்த பராமரிப்பை கொடுக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம். மேய்ப்பன் இல்லைன்னா பராமரிப்பு இல்லாமல் போயிடும். Second reason why a shepherd is needed. A shepherd is needed to comfort the heart of the sheep. The important word here is to be underlined is comfort. ஒரு ஆட்டுக்கு அதனுடைய இருதயத்திற்கு ஆறுதலை கொடுக்க ஒரு மேய்ப்பன் அவசியம். 3ஆம் வசனம் அதை சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். அப்போ ஒரு ஆடை ஆறுதல் படுத்துறது என்னன்னா, இதுதான்ப்பா சரியான பாதை, இதுதான்ப்பா சரியான வழின்னு ஒரு மேய்ப்பன் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னா, அது அலைந்து திரிந்து சிதறி கிடக்கும். பார்க்குற இடம்லாம் பாதை மாதிரி தெரியும், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது, அது பயத்தினால் நிரம்பிவிடும். ஸோ ஆறுதல் கொடுக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. 3வது, a shepherd is needed to give companionship at all times. எப்பொழுதும் துணையாய் இருக்கும்படி ஒரு ஆட்டிற்கு மேய்ப்பன் அவசியம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளிலே நான் நடந்து போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ ஒரு மேய்ப்பன் எதற்கு தேவைன்னா, காலங்கள் மாறும். நேற்றைக்கு புல்வெளியில் நடந்தேன், அமர்ந்த தண்ணீர் பக்கத்தில் போனேன், ஆனால் இன்னைக்கு பார்த்தா மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு வந்துட்டேன். ஐ எம் கோயிங் டு த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். காலங்கள் சூழ்நிலைகள் மாறுது. இந்த இடத்துல நான் நின்று பிடித்து எனக்கு துணையாய் இருக்கிறதுக்கு யார் தேவைன்னா ஒரு மேய்ப்பன் தேவை. அந்த மேய்ப்பன் இல்லைன்னா சிதறி போயிடும் அந்த ஆடு. Why a shepherd is needed? Number 4, a shepherd is needed to correct the sheep. The important word there is correct. ஆட்டை திருத்தும்படி மேய்ப்பன் அவசியம். 4ஆம் வசனத்தின் 2வது பகுதி, என்னை மரண இருளின் பாதையில் நடக்கும்போது கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இந்த கோல் எதற்காக கொடுக்கப்படும், தடி எதற்காக கொடுக்கப்படுனா, ஆடு வழி தப்பி போகும்போது தட்டி அதை திரும்ப வழிப்படுத்துறதுக்கு தான். அதுக்கு தான் தடி, அதுக்கு தான் பிரம்பு. இந்த ஆடு பிரம்பை பார்த்து பயப்படாமல் ஏன் ஆறுதல் படுது அப்படின்னா, நம்ம தவறு செய்கிறோம், தவறு செய்யும்போது நம்மளை கண்டிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு, சுட்டி காண்பிக்க ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அது சந்தோஷப்படும். ஏன்னா அந்த ஆட்டுக்கு சுய புத்தி இல்லை. அது சுய புத்தி இல்லாமல் எந்த பக்கம் எல்லாரும் போகிறாங்களோ எல்லா பக்கம் அது போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் மெய்ப்பனாக நின்று சத்தம் போட்டுக்கிட்டே தட்டி தட்டி தட்டி, ஒரு வேளை கொஞ்சம் தட்டி கூட இந்த பக்கம் வா அப்படின்னு திருப்புனா அது வீட்டுக்கு போகும்போது நன்றி சொல்லும். பரவாயில்ல, தட்டினதுனால தான் நான் என்ன வந்தேன், வீட்டுக்கு சேர்ந்தேன், அல்ட்டா எங்கேயாவது காணாமல் போயிருப்பேன். ஸோ ஒரு மெய்ப்பன் எதற்கு தேவைன்னா டு கரெக்ட் த ஷீப். இது அவசியம். நம்பர் 5, a shepherd is needed to coronate the sheep. ஆட்டை அபிஷேகம் பண்ணும்படி ஒரு மேய்ப்பன் அவசியம். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை என்ன செய்கிறார், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் அதனால் நிரம்பி வழியுது. அப்போ தலையில் அபிஷேகம் பண்ணுறதுன்றது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுப்பது அல்லது ஆளுகையை கொடுப்பது, அல்லது ஒரு மனிதனை கனத்திற்குள்ள நடத்துறது, கனப்படுத்துறது, ஆனர் பண்ணுறது. ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆட்டுக்கு கனம் கிடையாது, அதற்கு பயன்பாடு இல்லை, அதுக்கு உயர்வு இல்லை, அதுக்கு மேன்மை இல்லை.
ஒரு மேய்ப்பன் சத்துருக்களுக்கு முன்பாக அந்த ஆட்டை கனப்படுத்தி அதை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறான், பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறான். அதற்கு ஒரு மேய்ப்பன் அவசியம். நம்பர் 6, ஆட்டை அபிஷேகம் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, அந்த ஆட்டிற்கு இரக்கத்தையும் கிருபையும் காட்டும்படி மேய்ப்பன் தேவை. ஆட்டிற்கு compassion, a shepherd is needed to show compassion. The word there, important word is compassion. அந்த ஆட்டின் மேல் இரக்கம், கிருபை காட்டுறது. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதில் ஒரு ஆடு காணாமல் போனது. அந்த ஆட்டின் மேல் இரக்கம் உள்ள மனுஷன் 99 ஆடுகளை தன் தொழுவத்தில் வைத்துவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி இரவு முழுவதும் போய் சுற்றி திரிந்தான். அதை கண்டுபிடித்த பொழுது அதை திரும்ப தன் தோளின் மேல் வைத்து சுமந்து வந்து வீட்டிலே கொண்டு வந்து அந்த ஆட்டிற்காக கொண்டாடினான். ஏன் அந்த ஆடு திரும்பி வந்துச்சுன்னா அதை தேடுறதுக்குன்னு ஒரு இரக்கமுள்ள ஒரு மேய்ப்பன் இருந்தான் பாருங்க. It's a compassionate shepherd. The reason why we need a shepherd is because somebody to show us compassion when we are weak. நாம பலவீனப்படுற வேளையில், வழி தப்பி போகிற வேளையில் நமக்கு இரக்கம் காட்டுறதுக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லியிருக்கலாம் 6ஆம் வசனம். அதுக்கு தான் ஒரு மேய்ப்பன் தேவை. 7வது, எதற்காக ஒரு மேய்ப்பன் அவசியம் என்றால், a shepherd is needed to ensure the coming back of the sheep to the house. ஒரு மேய்ப்பன் ஏன் அவசியம் என்றால், ஆடு வீட்டிற்கு மீண்டும் திரும்பி வருவதை உறுதி செய்வதற்காக ஒரு மேய்ப்பன் தேவை. 23ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனம் 2வது பகுதி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். நல்ல கவனிங்க, 2ஆம் வசனத்தில் இந்த ஆடை எங்க பார்க்குறோம்னா வயல்வெளியில் பார்க்குறோம். புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர். வெளியே கூட்டு போய் உள்ளும் புறமும் கொண்டு போய் மேய்ச்சல் கண்டடைவான்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ வெளியே போய் புல்லை கொடுக்குறாரு, தண்ணியை கொடுக்குறாரு. ஆனால் சாயங்காலம் ஆன உடனே ஆட்டெல்லாம் இழுத்துக்கிட்டு எங்கே போனோம்? வீட்டுக்கு வாங்க, தொழுவத்துக்கு வாங்க. அப்போ ஒரு மேய்ப்பன் ஏன் அவசியம்னா, கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, திரும்ப கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். ஒரு மனுஷன் மெய்ப்பனால் நடத்தப்படுமானால் அந்த மெய்ப்பன் எதை உறுதி செய்வார்னா, கிளம்புறத மாத்திரம் இல்லை, திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் அவர் உத்தரவாதம் எடுக்கிறார். வீட்டுக்கு வந்து எண்ணி பார்க்குறாரு, எல்லாம் வந்துருச்சா, என்னிடத்தில் ஒப்பு கொடுத்ததை ஒன்றை நான் இழக்க மாட்டேன், காணாமல் போனாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவேன், வீட்டுக்கு வரணும், அது வீட்டுக்கு வந்து சேரணும். ஒரு மெய்ப்பன் இருந்தால் தான் அந்த மாதிரி தேடுறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அமெரிக்காவினுடைய இராணுவத்தில் ஒரு ரூல் இருக்கான், ஒரு கேவியாட் ஒன்று இருக்குது, அண்டர்லைங் கேவியாட். என்னென்னா, நோ ஒன் கெட்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட். ஒருவரையும் நாங்கள் பின் வைத்து விட்டு வரமாட்டோம். எங்களுடைய இராணுவத்தில் இருக்க ஒருவன் ஒருவேளை அந்த இராணுவ தளத்திலேயே யுத்த களத்திலேயே மரித்து போனால் கூட பாடியை விட்டுட்டு வரமாட்டோம், எல்லாரையும் எழுத்துட்டு நாங்கள் திரும்ப கேம்புக்கு வருவோம். சமீபத்தில் ஈரானில் அங்கே ஒரு விமான ஓட்டிகள், விமானிகள் 2 பேர் அவங்க வந்து அந்த இடத்துல அந்த குண்டடிப்பட்டு அவங்க மலையின் மேலே பதுங்கி இருந்த பொழுது எத்தனையோ விமானங்களையே இழந்து பறி கொடுத்து பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இழந்துட்டாங்க அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ். ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த ஒரு பைலட்டுக்காக எத்தனையோ விமானங்கள் ஹெலிகாப்டர்ஸை இழந்துட்டு அந்த ஒரு மனுஷனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் தே செட் நோ ஒன் கெட்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட். ஒருவரையும் விட்டு விட்டு வரமாட்டோம். ஒரு இராணுவமே இதை சொல்லுமானா கர்த்தர் சொல்லாமல் இருப்பாரா? அல்லேலூயா. யாரை விட மாட்டாங்கன்னா, நீ இராணுவத்தில் இருந்தீன்னா உன்னை விட மாட்டாங்க. ஒருவர் மெய்ப்பன் நமக்கு இருந்தால் விட மாட்டாங்க. எப்படியாலும் கொண்டு வந்து சேர்த்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க, 7 காரணங்கள் சொன்னேன். ஒரு ஆட்டுக்கு ஏன் மெய்ப்பன் அவசியம்? இந்த மெய்ப்பன் இல்லாத ஆட்டை பார்த்தோன்னே ஆண்டவர் ரொம்ப மனதுருகினாராம். ஏன் தெரியுமா? இந்த மெய்ப்பன் இல்லாத ஆடு இளைப்பாற இடம் இல்லாமல் சிதறுண்டு அலைந்து திரியுதே அப்படின்னு அது வருத்தப்பட்டாராம். நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், இந்த காலவெளியில் ஒருவேளை எங்கே போய் தஞ்சம் போகிறதுனே தெரியாமல் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் பேசுகிறாரு, நீ வருத்தப்பட்டு அலைந்து திரியிறியாப்பா,
மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆட்டை போல நீ அலைகிறாயா? நல்ல மேய்ப்பன் இயேசு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் 56ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுவார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கு. லார்ட், யூ நம்பர் ஆல் மை வாண்டரிங்ஸ். நான் எத்தனை இடத்திற்கு எத்தனை முறை எவ்வளவு நாள் நான் அலைஞ்சு திரிஞ்சன்றதை நீங்கள் எண்ணி வச்சிருக்கிறீங்க. யூ நம்பர் தெம். என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் எண்ணி வச்சிருக்கிறீர். அலைந்து திரிகிறவர்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவன ஆண்டவர் இன்றைக்கு பேசுறாரு. நீ இளைப்பாறணும்பா. எவ்வளோ நாள் இப்படி வாண்டர் பண்ணிட்டே இருப்ப? எவ்வளோ நாள் நீ இப்படி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்ப? தங்க இடம் இல்லாமல், சேர இடம் இல்லாமல், அமர இடம் இல்லாமல் நீ எவ்வளோ நாள் அலைவ? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை. அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு பேசும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு என்ன செய்யும்? பின் செல்லுகிறது. அப்போ இங்க வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இயேசு வந்து திரளான கூட்டத்தை பார்த்த உடனே சொல்றாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறி போன இந்த மக்களை பார்த்து அவர் வந்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். அவர்கள் மேல் மனதுருகினார். அங்க மேய்ப்பன் இல்லாம எங்க போறோன்னு தெரியாம சிதறி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இங்க இயேசு சொல்றாரு, எனக்குன்னு ஆடுகள் இருக்கு, என் தொழுவத்தில் இருக்கிற ஆடு இருக்கு, என் மந்தையில் இருக்கிற ஆடு இருக்கு, என்னை தேடி வந்த ஆடுகள் இருக்கு. இந்த ஆடுகள் வந்து நான் பேர் சொல்லி முன்னால போயிட்டே இருப்பேன், அது என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னால செல்லும், அலைஞ்சு தெரியாது, என் பின்னால வரும். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையும்படி நான் வழி நடத்துவேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேண்டுமா? இயேசு மண்டை வாருங்கள். நீங்க அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை, எந்த பக்கம் திரும்புறது, எது நீதியின் பாதை எது அநீதியின் பாதை தெரியல, என்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை உணர்த்துறதுக்கு ஆள் இல்லை, என்னை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை போஷிக்க ஆள் இல்லை, என்னோடு கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உன் மண்டையில் வர்றேன்ப்பா, உன் மண்டையில் வர்றேன் ஆண்டவரே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். எப்போ தெரியுமா? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பனும் கண்காணியுமாய் இருக்கிற இயேசுவிடத்தில் வரும்போது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? திருப்பப்படுறீங்க. நான் உங்களுக்கு அன்பா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், do you feel restless? இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? மேபி யூ ஆர் இன் a good job, நல்ல வேலையில் இருக்கலாம், நல்லா படிச்சுட்டு இருக்கலாம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம், நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கலாம். ரெஸ்ட்லெஸ் பாஸ்டர், எனக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை, வழிநடத்த யாரும் இல்லை, என்னை பராமரிக்க யாரும் இல்லை, தனிமையா இருக்கேன், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், சிதறுண்ட ஆட்டை போல இருக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார், இயேசுவண்டை வா, இயேசுவண்டை வா. தேவனே நான் உமது அண்டையோ, இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியோ. தேவனே தேவனே நான் உமது அண்டையோ, இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியோ. இன்னும் மண்டை வரணும், இன்னும் மண்டை வரணும். ஏன்னா இயேசு மண்டை வந்துட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க, என்ன கிடைக்கும்?
இளைப்பாறுதல். களைத்து நிக்கிறீங்களா? அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு அவரண்டே வாங்க. களைப்பெல்லாம் நீக்கி தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தர அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நல்ல மேய்ப்பன். அவரிடத்துல வர்றவங்களுடைய களைப்பை நீக்கி அலைச்சலை நீக்கி பெயர் சொல்லி கூப்பிட்டு பின்னால பின்பற்றி வந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். உண்மையில் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான். ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆராதனை யாரோ ஒருத்தர், ஐ ஃபீல் so lost pastor, I feel so lost, I feel so lonely, எங்கேயோ லாய்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்மண்டை வர்றேன், உம்மண்டை வர்றேன், உம்முடைய முகப்பிரகாசத்தினால என் களைப்பை எல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான இளைப்பாறுதல் அற்ற நிலையும் என்னை விட்டு மாற்றி ஆண்டவரே என்னை நீங்க இருதயத்தை அமர பண்ணுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை அமர பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளே என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்த தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல், thank you Jesus, ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிறவர். When do we become restless? எப்பொழுது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுகிறோம்? We become restless when we are scattered like a sheep without a shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாம் சிதறி கிடக்கும் போது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுகிறோம். செய்ய வேண்டியது என்ன? இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? என்னிடத்துல வாங்க, இயேசு அண்டை வந்து தஞ்சம் போங்க. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற சிதறி கிடக்கிற உன்னை கரம் பிடித்து நடத்த தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, when will somebody become restless? இளைப்பாறுதல் இல்லாமல் யார் எப்பொழுது மாறுகிறார்கள்? பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை கவனிக்கலாம். பிரசங்கி 2:22 23. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயை. ராத்திரியிலும் என்ன இல்லையா? ராத்திரி எதுக்காக வச்சிருக்குன்னா இளைப்பாறதுக்கு தான் வச்சிருக்கு. ஆண்டவர் வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணுறோமோ இல்லையா, அவர் லைட் ஆஃப் பண்ணிடுறாரு 6 மணி 7 மணிக்கெலாம். போதும், சூரியன் பிரகாசித்தது போதும். இப்போ வந்து நைட் லேம்ப் போடுவோன்னு சந்திரனை ஆன் பண்ணி விட்டுறாரு. அதுவும் சில நாள் சுத்தமாகவே டோட்டலாக டார்க்னஸ் கொடுத்துட்றாரு. எதுக்குன்னா இது தூங்குற நேரம்ப்பா, இளைப்பாடுற நேரம், போய் படுத்து தூங்குன்றார். ஆனால் வேதம் சொல்லுது ராத்திரியில் கூட இளைப்பாறுதல். There is no rest. The night has come but I am not able to rest. Night has come but I am not able to sleep.
நைட் ஹஸ் கம் பட் ஐம் நாட் ஏபிள் டு ரிலாக்ஸ். என்னால் வந்து இளைப்பாற முடியலை, ரெஸ்ட் எடுக்க முடியலை. ஒரு கொப்பளிக்கிற ஒரு சூளையை போல நான் இருக்கிறேன். அப்படியே உள்ளிருந்து அது ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்லெஸ் ஒரு ஆட்டிடியூட்ல நான் இருக்கிறேன். ஏன்பா உனக்கு இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த அர்த்தத்தை அவர் காரணத்தை சொல்லுகிறார் பாருங்க. 23ஆம் வசனத்தில், அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லை. அப்போ ஏன் இவருக்கு ராத்திரி கூட இளைப்பு இல்லாமல் இருக்குது, இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்குன்னா, வேலை எப்படி இருக்கான், வருத்தம் உள்ளதா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எதனால? வேலையில வருத்தம். வேலை செய்ய வேண்டியது அவசியம், ஆனால் அந்த வேலை எப்படி மாறிடுச்சு, வருத்தம் உள்ள வேலையா மாறிடுச்சு. செகண்ட் ரீசன், we become restless when we strive in sorrow. வருத்தத்துடன் வேலை செய்யும் போது நாம் இளைப்பாறுதல் அற்று போகிறோம். வேலை செய்யும் போது இல்லை, வருத்தத்தோட வேலை செய்யும் போது. வேலை செய்யறதுக்குன்னு ஒரு களைப்பு இருக்கு. பொதுவாக நீங்க நல்ல கடினமாக உழைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாலை என்ன வந்துடும், உங்களுக்கு களைப்பிலே என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, வேதனையோடு வேலைக்கு போகிறீங்க, வருத்தத்தோடு வேலைக்கு போகிறீங்க, பிடிக்காமல் வேலைக்கு போகிறீங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தொல்லை, ஒரு துன்பத்தோடு நீங்கள் வேலைக்கு போனால் உடம்பு டயர்டாக தான் இருக்கணும், தூங்கணும் போல இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. அப்படியே படுத்து கிடந்த உட்காந்து கண்டதையும் யோசித்துக்கிட்டு இருப்போம். சில பேர் எதையாவது பெதட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம் வராதனால, ரெஸ்ட் இல்லாதனால உட்காந்து ஃபோனை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பார்க்குறாங்க கூட அவங்களுக்கு தெரியாது, எதனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னு சொன்னால் வேலையில் வருத்தம், வேலை சந்தோஷமாக இல்லை, வேலையில் வேதனை, அதனால இளைப்பாறுதலே இல்லை. I am working, I have a position, I have a designation, I've got a salary package, I've got responsibilities on my shoulders, I've got everything in place, but I am restless. எல்லாம் எனக்கு இருக்கு, பணம், சம்பளம், பதவி, பட்டம் எல்லாமே இருக்கு, ஆனால் இளைப்பாறுதல் என்ன, நான் வேலையில் வருத்தம். வேலையில் வருத்தம். நான் சொல்லுவேன், சில பேருக்கு வேலைன்னு சொல்றதை விட வாழ்க்கையே வருத்தமாக இருக்கு. ஆமாங்க, நிறைய பேர் வாழ்கிறாங்க ஆனால் சந்தோஷமாக வாழலை. அதனால் அவங்க they always feel tired and they feel very restless. சோர்வாக இருக்குது, இளைப்பாறுதல் இல்லை. I don't even feel like sleeping. எனக்கு ரெஸ்டே இல்லாத மாதிரி, எப்போவுமே நான் நான் ஸ்டாப் ஒர்க்கர் மாதிரி மாறிட்டேன். பிகாஸ் மை ஜாப், மை லைஃப் ஹேஸ் பிகம் filled with sorrow. I strive, I work very hard. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாழ்க்கையின் கஷ்டங்கள் அநேக வேளையில் நமக்கு இளைப்பாறுதல் நம்ம விட்டு எடுத்துரும். இளைப்பாறுதல் நம்ம விட்டு எடுத்துரும், நிம்மதியை நம்ம விட்டு எடுத்துரும். ரெஸ்ட் எடுக்க விடாது. நம்முடைய சிந்தனை எப்பொழுது ஓட விட்டு கொண்டே இருக்கும். தூக்கம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்போம். யோபுவின் வாழ்க்கையில் இது அனுபவமாகவே அவருக்கு இருந்தது, இது அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. நீங்கள் வேண்டுமானா யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தால் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதியும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. திரும்ப வாசிங்க, என்ன இருக்கா? எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, தத்தளிப்பு தான். ஏன் இப்படி சொன்னா தெரியுமா? இந்த 3ஆம் வசனத்தின் ஆரம்பத்திலிருந்தே படிச்சீங்கன்னா, யோபு தான் பிறந்த நாளை சபித்தாராம். ஏன்னா இருந்த பிள்ளை அத்தனை பேரும் போயிட்டான், எல்லாம் இறந்துட்டாங்க. வீடே ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நடந்துட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிரமாக மாடுகளும் ஒட்டகங்களும் கோவேரி கழுதைகளும் குதிரைகளும், வீடே ஃபில் வித் லைஃப் ஸ்டாக். அத்தனை பேரை அத்தனை மிருக ஜீவன்களை பராமரிக்கிறதுக்கு எத்தனை 100 வேலைக்காரர் இருந்திருப்பான். வீடே கலகலகலன்னு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, தி சைலன்ஸ் இஸ் டெஃபனிங்னு சொல்லுவாங்க. அந்த அமைதி பேர் இரைச்சல் மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. அந்த அமைதி அவ்வளோ இரைச்சலாக இருக்கு அப்படின்வாங்க. சுற்றி எல்லாம் அமைதி தான், ஆனால் உள்ள வருத்தம். இவ்வளோத்தையும் வச்சிருந்தனே, எல்லாம் இழந்துட்டனே, எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோ வருத்தத்துக்குள்ளே போயிட்டான். அவன் சொல்லுகிறான், எனக்கு சுகமும் இல்லை,
இளைப்பாறுதலும் இல்லை, அமைதியும் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டது. இது ஒரு கவிதையாகவே அவர் பாடுறார். அவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு பொய்டிக் புக் இது. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பொய்டிக்கல் புக்ஸ் இன் த பைபிள் இஸ் ஜோப். அது ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஆழ்ந்த சிந்தனைகளும் கருத்துக்களும் உள்ளடக்கிய ஒரு பெட்டகமாக இந்த புஸ்தகம் இருக்குது. இந்த யோபு வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லும்போது ஆக்சுவலாக இது ஒரு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் தான் இது. அதுக்கு முன்னால் இந்த போயம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு நான் அப்படியே போய் வாசித்து பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் தட் த போயம் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் இன் verse 20, அட்லீஸ்ட் திஸ் பார்ட் ஆஃப் த போயம். இந்த கவிதையினுடைய அவருடைய அனுபவத்தை சித்தரிக்கிற இந்த கவிதை வந்து 20ஆம் வசனத்திலேருந்து ஒரு போர்ஷன் ஆரம்பிக்குது. நான் அதை வந்து நம்முடைய தமிழ் பைபிளில் படித்து பார்த்தேன், நம்ம இங்கிலீஷ் பைபிளையும் படித்து பார்த்தேன். என்னால் ஃபுல்லாக அதோட டெப்த்துக்குள்ளே போக முடியல. அந்த டெப்த்தை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒவ்வொரு வேர்ஷனாக எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். எந்த வேர்ஷனில் இதை பெட்டராக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கடைசியில் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இங்கிலீஷில் ஒரு வேர்ஷன் இருக்குது. அந்த வேர்ஷன் பேர் வந்து இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் பைபிள்னு ஒன்று இருக்குது. கடைசி அந்த பைபிளில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்ஷனாக இருந்தது. அது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ரீட் இட் ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் வேர்ஷன். நான் இதை வந்து அதை இங்கிலீஷில் அப்படியே இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் வேர்ஷனில் இருக்கிறத அப்படியே போடுறேன். அதோடைய எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷனை அப்படியே உங்களுக்கு போடுறேன். ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழில் பாருங்கள், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷில் படிங்க. தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸோ பர்சனல். சம்டைம்ஸ் இட் குட் பிகம் யுவர் பர்சனல் போயம். உங்கள் வாழ்க்கையை வந்து சித்தரிக்கிற ஒரு வரியாக இந்த வரி இருக்கலாம். வாசிக்கலாமா? அதில் பாருங்கள், 20ஆம் வசனத்தில் சில்ட்ரன்ஸ் பைபிளில் எப்படி எழுதியிருக்கு பாருங்கள். தமிழில் அப்படியே நம்ம தமிழ் பைபிளில் இருக்காது, ஆனால் இது வந்து சில்ட்ரன்ஸ் பைபிள் வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். துன்பத்தில் உழல்பவர்களுக்கு ஏன் உயிர் கொடுக்கப்படுகிறது? துன்பத்தில் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதுக்கு உயிர்? மிகுந்த துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஏன் வாழ்வு அளிக்கப்படுகிறது? 21ஆம் வசனம், சிலர் சாக விரும்புகிறார்கள், ஆனால் மரணம் வருவதில்லை. மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை விடவும் அவர்கள் மரணத்தையே அதிகம் தேடுகிறார்கள், ஆனால் மரணம் வரமாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு தான் வாழ்க்கை ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைல்ல, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எனக்கு தான் எதுவுமே உருப்படலை, எதுவுமே சித்தி பெறலை, எதுவுமே நடக்கலை, நான் எதுக்கு உயிர் வாழணும்? அதான் அவர் கேட்குறாரு. எனக்கு வாழ்வே இல்லை, நல்ல காலம் எனக்கு ஒன்றும் பிறக்கலை, எனக்கு எதுவும் நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? சொல்லிட்டு சொல்றாரு, யார் யாருக்கோ சாவு வருது, எனக்கு வர மாட்டேங்குது. அதான் அவர் சொல்ல வர்றாருங்க பாருங்க. அதான் சொல்லியிருக்காரு, சிலர் சாக விரும்புகிறார்கள், ஆனால் மரணம் வர மாட்டேங்குது. மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடுற மாதிரி மரணத்தை தேடி போறேன், அது பொக்கிஷமாவே இருக்கு, மறைபொருளாவே இருக்கு, வந்து அடைய மாட்டேங்குது. 22ஆம் வசனம், கல்லறையை அடையும் போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்களாம். என்னைக்கு சாவு வருதோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டவங்களுடைய ஆதங்கத்தை வந்து யோபு வந்து வெளிப்படுத்துறாரு. 23ஆம் வசனம், தனக்கு என்ன நேரும் என்று அறியாத ஒரு மனுஷனுக்கு வாழ்வு அளிக்கப்படக்கூடாது, கடவுளால் சிறைப்படுத்தப்பட்டதாக உணரும் ஒருவனுக்கு அது வழங்கப்படவே கூடாது. எனக்கெல்லாம் எதுக்கு வாழ்க்கை? எனக்கு என்ன நடக்கும்னே ஒன்றும் தெரில. எத்தனை காலம் நான் நம்பிக்கையில் உட்காந்துருக்கிறது, எவ்வளோ காலம் காத்து கிடக்கிறது, எவ்வளோ நாள் இப்படி பொறுமையாக இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்குங்க லைஃபு? நான் சொல்கிற வார்த்தை சில பேருடைய இருதயத்தினுடைய வேதனைக்கு இது வந்து உங்கள் வரியாக இருக்கலாம். இதை யோபு அனுபவித்து சொல்கிறாரு. எனக்கு என்னங்க இது ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சுங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்டான், வேலைக்காரன் இல்லை, வேலைக்காரி இல்லை, பிள்ளை இல்லை, ஆடு மாடு மந்தங்க எல்லாம் போச்சு, எல்லாம் வெறுமையாக நிற்கிது. இது எப்போ மாறும்னு வாக்கு தத்தமும் இல்லை, அறிவிப்பும் இல்லை. அப்படியே உட்காந்து கிடக்கிறேன் நான், புழுதியில் உட்காந்துட்டு சிரட்டை வச்சு சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு, உடம்பெல்லாம் கொப்பளம். இது எப்போ சுகமாக போகுது? எப்போ என் வாழ்க்கை திரும்ப துளிர் விட போகுது? யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, சரி இன்னொரு 30 நாள் இருக்குது, டாக்டர் சொல்லுவார்ல சில வேளையில், ஒரு 10 days வெயிட் பண்ணலாங்க, சரியாயிடும். ஒரு 5 நாள் மாத்திரை போடுங்க, சரியாயிடும். அப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 5 நாள் அந்த மாத்திரை பேக்கெட்டை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று ஒன்றா குறைய என்ன வரும்? இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் 1 நாள் இருக்குது. அப்போ அந்த நாள் கணக்கை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. சில பேர் கொடிய வியாதிகளில் சிக்கிறவங்களை கூட டாக்டர் சொல்லுவார், ஒரு 1 year கஷ்டப்படணுங்க, ஒரு 1 year அப்படி தான் இருக்கும்.
சமீபத்தில் நம்ம சபையில் ஒரு சகோதரன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணும் சொன்னார், பாஸ்டர் வலி தாங்க முடியலப்பா சார், பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, டாக்டர் சொன்னார் இப்படி தான் இருக்குன்றாரு. அது அவருக்கு ஒரு ஆறுதல். சொல்லிட்டாரு இப்படி தான் இருக்குன்ட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டேன், வலி வரும்போதும் டாக்டர் சொன்னது தானே நடந்திருக்கு. டாக்டர் சொன்னார் 3 மாதம் அப்படி தான் இருக்கும், போக போக நின்னாயிடும் எல்லாம் சரி. அப்போது அவருக்கு வேதனை இருக்கும்போது கூட சரி இதுக்கு ஒரு ஃபினிஷ் லைன் ஒன்று இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் டாக்டர்கிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கிடுங்க, ரொம்ப வலிக்குது டாக்டர், இது எப்போ வலி போகணும், தெரியாதுப்பா. எப்படி இருக்குங்க அந்த பதில்? தெரியாதுன்னா என்னங்க தெரியாது? தெரியாதுப்பா. எவ்வளோ நாள் இருக்குமோ இருக்கும் அப்படின்னா அவனுடைய பயத்தும் அவனுடைய இருதயத்தின் பதற்றத்தை யாராவது அமர்த்த முடியுமாங்க? யோபு சொல்கிறாரு, ஏதோ இத்தனை நாளில் என் பிரச்சனை முடிஞ்சிடும், எனக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கும், எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், எனக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இனிமேல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருந்தா கூட வாழணும்னு ஆசைப்படுவேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன நேரும் என்று அறியாத ஒரு மனுஷனாகி எனக்கெல்லாம் வாழ்வெல்லாம் அழிக்கப்படக்கூடாது. ஐ ஷுட் நாட் லிவ். 24ஆம் வசனம், நான் சாப்பிடும்போது கூட என் வாயிலிருந்து துயர குரல்கள் எழுகின்றன, என் பெருமூச்சுகள் நீரை போல பெருகி வழிகிறது. அதெல்லாம் அவருடைய பொயட்டிக்கல் அப்படி எழுதுறாரு. அவருடைய ஹார்ட் க்ரையை இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு புட் இட் இன் வெரி பொயட்டிக்கல் வேர்ட்ஸ். அந்த ஒவ்வொரு லைனுக்கு கீழே எத்தனையோ லேயர்ஸ் இருக்குது, அதில் எத்தனையோ படி அப்படியே உள்ள அடுக்கடுக்கா வேதனை இருக்குது. 25ஆம் வசனம், நான் எதை கண்டு அஞ்சினேனோ அதுவே எனக்கு நேரிட்டு விட்டது, நான் எதை நினைத்து நடுங்கினேனோ அதுவே என் மீது வந்து விழுந்தது. 26ஆம் வசனம், இது சில்ட்ரன்ஸ் பைபிளில், எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு அமைதி இல்லை, எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை, எனக்கு இருப்பது துன்பம் மட்டுமே. ஐ ஹாவ் நோ பீஸ், I have no quietness, I have no rest, I only have trouble. வாசிக்கிறது ஈஸி, ஆனால் பாஸ்டர் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மை லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற ஒருவர் இந்த ஆராதனையில் உட்காந்துருக்கலாம். I have no rest, I have literally no rest. It's just troubles over and over again, layer after layer. I'm just encircled by troubles. I can't find the end to all this. இந்த லெவலில் நான் உட்காந்துருக்கேன். நான் என்ன செய்யணும்? What am I supposed to do? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, எங்கேயும் போயிடாதீங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன். அல்லேலூயா. யோபு அப்படியே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப லேயராக அதை அப்படியே உணர்ந்து அந்த மனுஷன் உணர்வு ரீதியாக அவர் அந்த கவிதை எழுதினார். ஆனால் கடைசியில் அவர் எப்படி இதை சால்வ் பண்ணார்னு கேட்டால், அவர் நான் கொன்னே போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு கர்த்தரையே நம்பிட்டார், அவர்கிட்ட விழுந்துட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த துன்பத்திலிருந்தும் கர்த்தர் அவரை விடுவித்து தேவன் இரட்டிப்பான நன்மை அவருக்கு கொடுத்தார். நான் இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு எப்படி தன்னை ஜனங்கள் அண்டும்படி இழுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதல் உண்டானது. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54லேருந்து 56 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலிருந்து இறங்கி வந்த உடனே ஜனங்கள் இயேசுன்னு அவர் அறிந்து என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிஞ்சு பிணியாளிகளை படுக்கைகளிலே கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்தாங்க. அவன் நடக்க முடியலன்றான், அவன் எழும்ப முடியல, பரவாயில்ல நீ படுக்கையில் போட, அப்படியே தூக்கிட்டு போகிறோம், இயேசு வந்துட்டார். இயேசு வண்டை சேர்த்தாங்க. நடந்தது என்ன? 56ஆம் வசனத்தில், அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் முடிவை பாருங்க, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. வரும்போது எப்படி வந்தேன்? வருத்தத்தோடு வந்தேங்க, பாரத்தோடு வந்தேன், இளைப்பாறுதல் இல்லாமல் வந்தேன்.
ஆனால் இயேசுவண்டை வந்தபோது அவருடைய ஒரு தொடுதல், அவருடைய ஒரு வார்த்தை, அவருடைய ஒரு நிழல் என் வருத்தம் யாவையும் நீக்கிவிட்டது. அநேக வேளையில் நம்ம வாழ்க்கையில் வருத்தங்கள், இழப்புகள், கண்ணீர், கவலைகள், தோல்விகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நெருக்கும் போது அண்டிக் கொள்றதுக்குன்னு யாருமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மனுஷன் நம்ம தொல்லையை பார்த்தா, துன்பத்தை பார்த்தா ஒதுங்கி ஓட தான் ட்ரை பண்ணுவான். ஒரு முறை எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு பயணம் பட்ட ஒரு மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டான், குற்றுயிராய் விடப்பட்டான். அந்த வழியில் ஒரு ஆசாரியனும் வந்தான், லேவியனும் வந்தான். மேலும் சொல்லுது 2 பேருமே பக்க வழியாக போயிட்டாங்க. அவன் பக்கத்தில் அண்டலை. ஒருவேளை அந்த மனுஷன் ஒரு நல்ல ஈஸி சேர் போட்டு கையில் ஆப்பிள் ஜூஸோடு உட்காந்துருந்தான்னு வச்சுக்கிடுங்க, உண்மையாகவே லேவியனும் ஆசாரன் இன்னொரு சேரை இழுத்து போட்டு கூட பேசுகிறக்கு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவர் எப்படி கிடந்தார்? குற்றுயிராக கிடந்தார். நமக்கு எதுக்கடா வம்புன்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இது பொதுவாக மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா மனுஷனும் இப்படி தான் இருப்பாங்க. இது உண்மை, இதை யாரும் தவிர்க்க முடியாது. இது நீங்கள் ரியாலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த ஸ்டோரியை நீங்கள் சொல்வீங்க. உங்களுடைய மோஸ்ட் நீடட் டைம், உங்களுடைய ரொம்ப அவசரமான நேரங்கள், துக்கமான நேரங்கள், கவலையினால் நிறைந்த நேரங்களில் மனிதர்கள் நம்மகிட்ட வருவாங்க, நாம் அவங்ககிட்ட அண்ட முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். வாழ்க்கையில் எல்லாமே சௌகரியமாக இருந்து, வசதியாக இருந்து, எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்து, வெற்றியாக இருந்து, நம்ம நல்ல வசதியில் சுகத்தில் இருந்தோன்னா சும்மாவே ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு என்னங்கன்னு கேட்டாங்கன்னா மிஸ்டு காலுங்க அப்படின்வான். நீ எங்கே மிஸ்டு கால் பண்ண? நம்ம என்றைக்கும் பண்ணியிருக்க மாட்டோம். சும்மா காட்டியுமே மிஸ்டு கால் வந்துச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ண, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சு வைப்பான். அதே இது உங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், கால் பண்ணுற எல்லா காலுமே மிஸ்டு காலாக தான் போகும், எடுக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவரே பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்காரு, இவர் ஃபோனை எடுத்தால் நம்மகிட்ட எதாவது கேட்டுற போகிறாரு, நம்ம எதாவது கொடுக்க வேண்டியதாகிடும், நம்ம எதாவது உதவி செய்ய வேண்டியதாகிடும். எல்லாருமே ஓடி ஒளியை தான் பார்ப்பாங்க. ஆனால் இயேசு யார் தெரியுமா? நான் வருத்தத்தோடு வரேன்னு அவருக்கு தெரியும். சில வேளையில் பிள்ளைகள்கிட்ட சில பெற்றோர் சொல்லுவாங்க, இந்த நம்பரை பார்த்தோன்னே, டேய் அப்பா ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறா, ஃபோனை விட்டு போயிட்டார் சொல்லு. அவனும் சொல்லுவான், அப்பா இல்லை வீட்டில், அவர் அங்கே தான் உட்காந்துருப்பார். ஏன் இந்த ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் தெரியுமா? இவங்கிட்ட மாட்டினா நம்மளால் இந்த பிரச்சனையை என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். எப்படியாவது நழுவ தான் பார்ப்பான். ஏன்னா அவங்களுக்கு வழி தெரியல. அவங்களுக்கு என்னன்னா, என் பிரச்சனையை என்னால் தாங்க முடியல, என் வாழ்க்கையை என்னால் நடத்த முடியல, என் குடும்பத்தையே நடத்த முடியல, இவங்க பிரச்சனையை நான் எப்படி சுமப்பேன், எப்படி நழுவலாம், எப்படி ஓடலாம், ஒளியலாம், இதான் மனுஷன் பார்ப்பேன். அவனுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு த்ரெஷோல்டு இருக்குது, அதுக்கு மேலே அவனால் பிரச்சனைகளை கையாள முடியாது. ஆனால் இயேசு யார் தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டிருக்கிறாங்க, பாரத்தோட வர்றாங்க. வேதம் சொல்லுது, பார்த்துட்டாருனா வாப்பா என்னிடத்தில் வாருங்கள். அந்த இளைய குமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அப்பா விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான், ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், அத்தனையும் வேசிகள் இடத்துல போய் அழிச்சிட்டு வெறுங்கையனா பசி பட்டினியோட சரியான வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறாங்க. தூரத்தில் அவனை வர கண்ட பொழுது அப்பா என்ன பண்ணார்னா அவனை ஓடி போய் வரவேற்றார். வாப்பா. ஒரு பிள்ளை வெளிநாடு போயிட்டு வரும்போது வரவேற்பாங்க, எப்போ தெரியுமா? பிள்ளை 5 சூட்கேஸோட வரானா வரவேற்கிறதுக்கு எல்லாம் சொந்தம் பந்தம் வேனை பிடிச்சிட்டு ஓடும். ஆனால் பையன் எல்லாம் இழந்துட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டு கைதியாக இறங்குறான்னா யார் போவா? நீ போறியா, நீ போறியா, நீ போறியா, அப்படி தான் கேட்பாங்க. இங்கே ஒரு பையன் எல்லாம் இழந்து வெறுங்கையாக நிற்கிறாங்க. அப்பா ஓடினார், என்னை தேடி தானே வந்த, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படிக்கு தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டில் சேர கடவோம். நான் மட்டும் வர்றேன் ஆண்டவர். நிறைய வேளை நம்ம இதை அறியாமல் மனுஷன் கையில் போய் விழ பார்க்குறோம், சுய புத்தியில் சார்ந்துக்கிறோம், சுயபலத்தில் சார்ந்துக்கிறோம், மாம்ச புயத்தில் போய் சார்ந்துக்கிறோம். நான் அன்பாய் சொல்லுவேன், வருத்தப்படுறீங்களா? வேலையின் வருத்தத்தினால இளைப்பாறுதலை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தரண்டை வாங்க,
உடைந்த நிலையில கர்த்தர்ட்ட வாங்க. எந்த நிலையில நீங்க இருக்கலாம், அவற்றை வாங்க. அவர் இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்ல. அவர் கொடுக்கிற ஆறுதல், அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் எந்த நேரத்தில் வரும்னா, இளைப்படைந்து இருக்கிறேன், சோர்ந்து போய் நிற்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை ஒருபோதும் கைவிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகினார். ஒரு தாய் தேடுவது போல் என் நேசர். ஒரு தாய் தேடுவது போல் என் நேசர் தேடுவார். When do we become restless? We become restless when we are scattered like sheep without a shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி கிடக்கும் போது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுகிறோம். When do we become restless? We become restless when we strive in sorrow. வருத்தத்துடன் வேலை செய்யும் போது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளில் இயேசுவண்டை வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும். கடைசியா எப்பொழுது இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுகிறோம்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். Exodus chapter 23 and verse 12. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. ரொம்ப அழகா இருக்கு இங்கிலீஷ்ல. 6 days you do your work, on the 7th day rest. Let your ox, let your donkey rest. Let the son of your female servant, let the stranger rest and be refreshed. Rest and be refreshed. 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். யூ வில் பி ரிஃப்ரெஷ்ட், யூ வில் ரெஸ்ட். அப்போ ரிஃப்ரெஷிங் கிடைக்கும். எழுதுங்க. நம்பர் 3, we become restless when we skip the Sabbath. ஓய்வு நாளை நாம் தவிர்க்கும் போது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுகிறோம். ஓய்வு நாளை தவிர்க்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நான் உங்களோடு மனம் திறந்து பேச விரும்புகிறேன். தேவன் ஒரு வாரத்திற்கு 7 நாள்னு ஆண்டவர் முன்குறிச்சாரு. இந்த 7 நாளில் ஆண்டவர் முன்குறிச்ச பிளான் என்னன்னா, ஒரிஜினல் பிளான் என்னன்னா, 6 நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். இதற்கு அடையாளமாக தேவனே அத்தனை சிருஷ்டிப்பையும் 6 நாட்களிலே சிருஷ்டித்து தானும் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை இஸ்ரவேலுடைய வம்சத்தாருக்கு ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் அதை ஒரு கமாண்ட்மெண்ட்டாக கொடுத்தார். 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். ஓய்ந்திருப்பது மனுஷனும் மிருகம் மாத்திரம் அல்ல. நீங்கள் அதே யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 10 - 11 வசனங்களை வாசிக்கும் போது அதோட சாராம்சத்தை சொல்லுகிறேன். 6 வருஷம் ஒரு நிலத்தில் பயிரிடலாம், 7ஆம் வருஷம் அந்த நிலத்தை ஃப்ரீயாக விட்டுறணும், அதில் பயிரிடக்கூடாது. கிவ் ரெஸ்ட் ஃபார் த லேண்ட். ஸோ வெதர் இட் இஸ் அ ஹியூமன் பீயிங், வெதர் இட் இஸ் அன் அனிமல், வெதர் இட் இஸ் அ லேண்ட், தேர் ஷுட் பி ரெஸ்ட். அதற்கு ஒரு ஓய்வு இருக்கணும்.
இப்போ மனுஷன் வந்து 6 நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் ஓய்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு நிலத்தில் நீங்கள் கிராப்பை விதைச்சிட்டிங்க அப்படின்னா 7 நாள் அதுக்கு தண்ணி தேவை, 7 நாள் அதுக்கு உரம் போடணும், 7 நாள் அந்த பயிர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒன்ஸ் நட்டுட்டிங்கன்னா அது 7 நாள் என்ன செய்யும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பயிர் கதிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து 6 நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா லேண்ட் வந்து தொடர்ந்து வேலை செய்யுது, அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடு. 6 இயர்ஸ் பயிர் இடலாம், 7ஆவது வருஷம் எதுவுமே செய்யக்கூடாது, அந்த லேண்டை ஃப்ரீயாக விட்டுறணும். இதை இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் கடைபிடிக்கிறது. இன்றைக்கு கூட நீங்கள் சாட்டர்டே வந்து இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா ஒரு வண்டி ஓடாது, ஒரு ட்ராம் ஓடாது, எல்லாமே அந்த இடமே ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி இருக்கும். அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக போனால் பாருங்க, அவன் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். எல்லா இடத்தையும் ஷட் டோட்டலாக ஷட் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் B&H அப்படின்னு ஒரு ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டோர் இருக்குது. B&H ஆடியோ அண்ட் வீடியோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோர்ஸ் ஃபார் ஆடியோ அண்ட் வீடியோ. அவங்க யூதர்கள் நடத்துகிறாங்க. அதை உலகத்திலே அதிகமாக ப்ரொஃபஷ்னலான எக்யூப்மெண்ட்ஸை வந்து விற்கிறது அவங்க தான். எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். அவ்வளோ பெரிய ஸ்டோருக்கு நானும் போயிருக்கிறேன் ஒரு முறை. அவங்கள பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock ஆச்சுன்னா ஷட் ஷாப், அவ்வளோதான். ஆன்லைனே கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் வந்து நோ ட்ரேடிங். நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் கூட அது ப்ராசஸ் ஆகாது. ஏன்னா சாட்டர்டே 7ஆம் நாள்னால் வேலை செய்யக்கூடாது. கோடியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 7ஆம் நாள் வேலை செய்ய மாட்டாங்க. இது ஏன் செய்ய மாட்டாங்கன்னா கர்த்தர் கொடுத்த கற்பனை. 6 நாள் வேலை செய், ஒரு நாள் என்ன பண்ணணும், ஓய்ந்திருக்கணும். ஏன் ஓய்ந்திருக்கணும்னா, ஓய்ந்தால் தான் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ கர்த்தர் நமக்கு ரெஸ்ட்டை கொடுக்கணும்னா வேலை செஞ்சுட்டே இருக்கிற இந்த பித்திலிருந்து வெளியே வரணும். சில பேருக்கு இது ஒரு வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு. தே கேன் நாட் ரெஸ்ட், they have to work. No sleep, no food, no rest, no relaxation. அந்த ரெஸ்ட் வந்து வேலை வந்து அவங்களுடைய கடவுளாக மாறிடுச்சு. ஒர்க் இஸ் காட். நான் ஸ்டாப் திங்கிங், நான் ஸ்டாப் ஒர்க்கிங், இப்படியே போயிட்டே இருக்காங்க. அவங்கள போய் கேளுங்க, இளைப்படைஞ்சு போயிட்டாங்க, இழைச்சு போயிட்டாங்க, இளைப்பாறுதெல்லாம் போயிட்டாங்க. இது உண்மை. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வேலை இல்லாமல் ஒரு நாள் இருக்கணுன்றது ஆண்டவர் வைத்த நியமனம். எந்த அளவுக்கு இதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, யாத்திராகமம் 31:15 வாசித்தால் 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் அல்லது ஓய்ந்திருக்கும், ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும்னாராம். இது என்னங்க இது? நம்ம ஊரில் வேலைக்கு வரலாம் கொன்றுவேன்னுவாங்க. இவர் சொல்கிறாரு வேலை செஞ்சினா என்ன பண்ணுவேன், கொண்டு போடுவேன்றார். 7ஆம் நாள் என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்றார். அவ்வளோ என்ஃபோர்ஸ் பண்ணார். ஏன்னா அவருக்கு தெரியும், நீ தொடர்ந்து வேலை செய்தால் நீ ரிலாக்ஸ் ஆக முடியாது, நீ ரெஸ்ட் எடுக்க முடியாது. யூ cannot be refreshed, you will become tired. நீங்கள் பலவீனப்பட்டுருவீங்க. தேவனுடைய எக்கனாமியில் வந்து 6 நாள் வேலை, ஒரு நாள் ரெஸ்ட். ஆனால் பார்வோனை பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மனுஷன் கீழே, இந்த அதிபதி கீழே 430 வருஷம் இருந்தாங்க. அவங்க கேட்டதெல்லாம் 3 நாள் ரெஸ்ட் தான். 3 நாள் எங்களுக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்டதுக்குன்னு ஓவர் டைம் போட்டான். வேலையிலேருந்து ஓய பண்ணுறீங்க நீங்கள். இந்த வசனங்களை வீட்டில் போய் அப்புறமா நீங்கள் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் தொடர்ந்து நீங்கள் 9ஆம் வசனத்தையும் வாசித்தீங்கன்னா அந்த சம்பவங்களை படிக்கலாம். இவங்க வந்து லீவை கேட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக அவன் இன்னும் அதிகமான பழுவை மேலே வைத்து, முன்னால் வந்து வைக்கோல் கொடுத்தோம் செங்கல் இருக்கிறதுக்கு, இப்போ வைக்கோலே கொடுக்க மாட்டோம், அதையே போய் தேட சொல்லு, எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து அவங்கள வேலையிலேருந்து ஓய பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு. ஆனால் தேவனுடைய திட்டம் நோக்கம் என்னன்னா, ஓய்ந்திருக்க வேண்டும், ஓய்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னா, டு வி ரெஸ்ட், டு வி டேக் அ பிரேக்? நம்ம எடுக்கிறோமா சொல்லுங்க? எத்தனை பேர் நம்ம பிரேக் எடுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். சில பேருக்கு வந்து தூங்குறதே பெரிய பாவமாக நினைக்கிறாங்க. நான் சோம்பேறிகளை பற்றி பேசலை, அது எழும்பாதவங்களை பற்றி நான் பேசலை, தூங்காதவங்களை பற்றி பேசுகிறேன். they don't actually sleep. இன்றைக்கி நிறைய பேர் அந்த கை அடக்கமாக இருக்கிற அந்த செல்ஃபோன் வந்து தூங்க விட மாட்டேங்குது. படுத்துக்கிட்டேன்னு பெட்ஷீட்டை போட்டு அதுக்குள்ளே உட்காந்து மொபைலில் உட்காந்து தடவிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வாய் இருந்தால் அழுதுறோம். நாளையெல்லாம் என்னை போட்டு தேய்ச்ச, ராத்திரியுமா என்னை தேய்ப்பேன், என்னையா தூங்க விடுன்னு அது சொல்லும். we don't rest, actually we don't rest. நம்ம வந்து
ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அந்த நேரம் உட்காந்து ஏதாவது பார்த்துக்கிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு நம்ம மைண்டு வந்து நம்ம பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் ஏன் நம்ம ஓவர்லோட் ஆகிறோம்னு கேட்டால் பிகாஸ் we don't have sufficient rest. ஆனால் ஆண்டவர் வாரத்தில் ஒரு நாளை ரெஸ்ட்டுக்குன்னே வச்சுருந்தார். இன்ஃபேக்ட் நம்ம இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு வந்து இன்றைக்கி நமக்கு வந்து அந்த 7ஆம் நாள் என்ற ஓய்வு நாள் நமக்கு இல்லை. நியாயப்பிரமாணத்தை வந்து நம்ம இன்றைக்கி அப்படியே கடைப்பிடிக்கலை. ஆனால் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டு சபை என்ன செய்தாங்கன்னா இயேசுவனுடைய உயிர்த்தெழுந்த நாளை வாரத்தின் முதலாவது நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கு தான் அவங்க எல்லாரையும் கர்த்தரை ஆராதிக்கிறது சபை கூடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நாள் என்றது முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போனீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் போனீங்கன்னா சண்டே வந்து லீவ் கிடையாது. ஸோ சண்டே எந்த சர்ச்லேயுமே சர்வீஸ் நடக்காது. மோஸ்ட் கண்ட்ரீஸில் சர்வீஸ் கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து ஃப்ரைடே தான் சண்டே சர்வீஸ் மாதிரி. ஃப்ரைடே தான் சர்வீஸ், சண்டே வந்து வேலைக்கு போகணும். நீங்கள் ஃப்ரைடேனா ஓய்வெடுங்க, சாட்டர்டேனா ஓய்வெடுங்க, சண்டேனா ஓய்வெடுங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யணும்? ஆமாம், அது மஸ்ட். அது சரீரத்துக்கும் நல்லது, ஆத்மாவுக்கும் நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்லது. அப்படி நம்ம அந்த பழக்கத்துக்குள்ள வரும்போது தான் நம்ம இளைப்பாறுதலை கண்டுபிடிப்போம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கொண்டாடி நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்தார். இந்த ரெஸ்ட் சாபத் டேவை எப்படி செலவழிக்கணும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. மார்க் 1:21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அப்போ ஓய்வு நாளில் என்ன வேலை செய்தார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. போதகம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா வேத வாக்கியங்களை எடுத்து அதை ஜனங்களுக்கு போதகம் பண்ற வேலையை இயேசு செய்தார். அப்போ அவர் என்ன எதிர்பார்த்தாரு? ஓய்வு நாள் என்ன பண்ணணும்? தேவாலயத்துக்கு போகணும், ஜெபாலயத்துக்கு போகணும், போய் என்ன செய்யணும்? வேத வாக்கியங்களை போய் கேட்கணும். அதை கேட்கும்போது ஆத்துமா என்ன ஆகும்னா ரிஃப்ரெஷ் ஆகிடும். எல்லாரும் சொல்லுங்க, ரிஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம வந்து இளைப்பாறுதலை பட முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் ஓய்வு நாளை வச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் சண்டே நம்ம கண்ட்ரியில் லீவ். மோஸ்ட் கேசஸ் 99% எல்லாருக்கும் லீவ் தான். இப்போ அந்த ஐடி கம்பெனிஸ் தான் சிலது பிரச்சனை இருக்குது. ஆனால் ஐடியில் இல்லை, மற்ற கம்பெனிஸில் பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த சண்டே கூட வேலை வாங்கணும் அப்படின்னு. பெரும்பாலானோருக்கு வந்து சண்டே வந்து லீவ். அதில் எப்படி இளைப்பாறுறதுன்னு கேட்டால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி என்னென்னா ஓய்வு நாளில் இயேசு வந்து வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணார். அதை கேட்குறதே என்னது? நான் அடிக்கடி நினைப்பேன், வேலைலாம் நான் தானே செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை? உட்காந்து என்ன பண்ண வேண்டியது? கேட்க வேண்டியது. எவ்வளோ ரிலாக்ஸிங் தெரியுமா? உங்களை மாதிரி நானும் உட்காரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். யாராவது பிரசங்கம் பண்ண வந்துட்டாங்கன்னா அப்பா நல்லா இருக்குது, நீ புதுசாக எதாவது கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்போ தான் நினச்சிக்கோ, இந்த இன்பத்தை தானே வார வாரம் நம்ம ஜனங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் இதை கூட நம்ம உண்மையாக என்ஜாய் பண்ணுறோமான்னு பாருங்களேன். இந்த என்ஜாய் உண்மையாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள். டு வி ரியலி ரிலாக்ஸ்? இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்னா 9:20 ஆயிடுச்சு, நான் பாஸ்டர் போயிட்டே இருக்காரு, இன்னொரு பாயிண்ட் முடிப்பாரா? நம்முடைய டிஸ்டர்பன்ஸை பாருங்களேன். அந்த வசனம் கேட்கறதுனால நமக்கு எவ்வளோ இளைப்பாதுன்னு புரிஞ்சுக்கிடாம நம்ம நினைக்கிறோம் அடுத்த வேலையில் போய் உடனே ஈடுபடணும், அடுத்த அலைச்சல் என்ன பண்ணலாம், எங்கே சுற்றலாம், எங்கே ஓடலாம். நீங்கள் சொல்கிறேன் ரெஸ்ட். ஏசியாவடி வாரத்தில் ஒரு நாள் சந்தோஷமாக வந்து உங்களுக்கு பரிமாறப்படுற தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல பரவசப்பட்டு இளைப்பாருங்க. என்ன ஆமீனே வரமாட்டேங்குது? ரொம்ப இளைப்பாரிட்டீங்க போல இருக்கு. சில பேருக்கு ஒரு கேள்வி, இது என்ன பாஸ்டர் இது? ஒரு காலத்துலலாம் நீங்கள் வந்து 7 o'clock சர்வீஸ் ஆரம்பித்து 9 o'clock முடிச்சுருங்க, இப்போ போயிட்டே இருக்கீங்க, என்ன இது? இது ஏன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன், பயந்துடாதீங்க. சரி, அதாவது ஒரு 2 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னால் ஒரு நாள் நான் ஆராதனை முடிச்சுட்டு ஜோம் பண்ண ஃப்ரண்ட்டில் வந்தேன். ஒரு தம்பி வந்தான் முன்னால். அவன் வந்து அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு 3 மாதம் ஆயிருக்கு. அவங்க வீட்டார் அத்தனை பேரும் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க. இவன் வாலிப பையன், இவன் வந்து ரட்சிக்கப்பட்டு அவ்வளவு ஆண்டவருக்கு வைராக்கியமாக வந்து நிற்கிறான். அப்போ வந்து ஜோம் பண்ண வரும்போது அவன் சொல்கிறான், அங்கிள் ஒரு சின்ன சஜஷன். என்னப்பா? அங்கிள் நீங்கள் இந்த
1 hour 50 minutesலாம் பிரசங்கம் பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு பத்தலை அங்கிள், எனக்கு பத்த மாட்டேங்குது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours நீங்கள் பேசணும் அங்கிள். ஏன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வர்றேன். நான் அதிகபட்சம் நான் வந்து பிரசங்கம்னு கேட்டால் அந்த 1.5 மணி நேரம் உட்காந்து நான் பிரசங்க அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நீங்கள் 50 minutesல 7 மணியும் டக்குன்னு முடிச்சிடுறீங்க. இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அங்கிள், நீங்கள் எப்படியாவது மாற்றுங்கண்ணா. அப்போ நான் நினச்சேன், இதே மாதிரி தானே மொத்த கும்பலில் உட்காந்துருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. அன்றைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன், அந்த பையன் நமக்கெல்லாம் தெரியாத ஒன்று அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். 6 நாள் உழைச்சேன், ஓடி ஓடி உழைச்சேன், யார் யார் பேசுகிற சத்தத்தை எல்லாம் கேட்டேன். ஆனால் ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் வந்து அவர் போதகம் பண்ணுகிறத உட்காந்து கேட்குறதே எனக்கு ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்போ முடியும்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னும் அப்படியே தேவ சமூகத்திலே உட்காந்துருக்கணும். நாளெல்லாம் போய் ஒரு ஆஃபீஸில் ஒரு சீட்டில் உட்காந்து எவன் வண்டியோ திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கணும். இங்கே அதிகபட்சம் பாஸ் நம்ம கொடுக்குற வேலை அவர் எழுதி போட்டதை எழுதுன்றாரு. இதை விட என்ன நம்மளுக்கு சௌகரியம்? அது வேறு ஏசி போட்டு போதும் போதுன்ற அளவு குளிர வச்சு, இதுக்கு மேலே என்ன வசதி வேணும் நமக்கு சொல்லுங்க? இப்போ வெளியில் இருக்கவங்கள பார்த்தலாம் பரிதாபப்பட்டு சீக்கிரம் மாடிக்கு எல்லாரையும் கொண்டு போயிடணும்னு தான் மேலேயும் ஏசி போட்டு குழு குழு பண்ணணும், எல்லாரையும் நல்லா குழு குழுன்னு உட்கார வச்சு நல்லா என்ஜாய். இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாகவே இது ஒரு பெரிய ரிஃப்ரெஷிங். நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஓய்வு நாளில் வந்து நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், ஆராதனை முடிஞ்ச உடனே எதையோ பிடிச்சிட்டு என்னமோ பின்னாடி பறந்துக்கிட்டு போகிற மாதிரி ஓடாதீங்க வெளியே. ரெஸ்ட் 1 day, ரிலாக்ஸ். Why are you always rushing? சில பேர் பிரசங்கம் வரை கேட்டுருவான், ஜெபம் பண்ணுவோன்னா போதும் தலை தரிக்க ஓடுவான்னு காதில் கேட்கும் போல இருக்கு. ஓடுவாங்க பாருங்க, பைபிளை தூக்கிக்கிட்டு என்னமோ பறந்து போகிற மாதிரியும் அப்படி ஓடுறாங்க பறந்துக்கிட்டு. ஏன்பா ஓடுற? உட்காருப்பா, பொறுமையாக இருப்பா, ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணு, ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணு. எங்கே ஓடிற போகுது? டெய்லி தான் பஸ்ஸுக்கு பின்னாடியே தொங்கிட்டு ஓடுற. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணுப்பா, ரிலாக்ஸ் இன் காட்ஸ் பிரசன்ஸ். இந்த ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு பழக்கத்துக்குள்ளே வாங்க. டோன்ட் ரஷ். வாரமெல்லாம் ரஷ் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ். இப்போ ஓய்வு நாளில் இயேசு செஞ்சது ஒன்று என்னன்னா, உபதேசம் பண்ணினார். இன்னொன்று செஞ்சார் பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இயேசு அவ்விடம் விட்டு போய் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படி, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டாங்களாம். அதற்கு இயேசு, உங்களில் எந்த மனுஷனுக்காயிலும் ஒரு ஆடு இருந்தது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷத்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் என்ன செய்யணும்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஓய்வு நாளில். அப்போ ஓய்வு நாளுக்கு இன்னொரு அஜெண்டா இருக்கு. ஓய்வு நாளில் உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கேட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். 2வது, ஓய்வு நாள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். எப்படிலாம் நன்மை செய்யலாம்? எப்படி நன்மை செய்யலாம்? நம்முடைய வீட்டாருக்கு நன்மை செய்யலாம். வேதம் சொல்லுது, நீங்கள் பெற்ற நன்மையை மறக்காம உங்க சொந்த வீட்டாருக்கு நீங்க நன்மை செய்யறது தான் ஒரு விசுவாசியினுடைய நல்ல அழகுன்னு பவுல் சொல்லுகிறார். ப்ராபப்ளி சண்டே வந்து நீங்க நல்ல வசனம்லாம் கேட்டீங்க, சந்தோஷமா ஆண்டவருடைய சமூகத்தை என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணீங்க. இட்ஸ் அ சாபத். இது நான் ஆண்டவருக்குள்ள நான் இளைப்பாடுறதுக்கு ஒரு நாள் அப்படின்னு நல்ல வசனம் கேட்டு இளைப்பாருனீங்களா? ஒன் ஆஃப் த அஜெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராபப்ளி உங்கள் ஃபேமிலியை போய் நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களோட வயதான அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கள போய் மீட் பண்ணுங்கள். வீட்டுக்கு போன உடனே இந்த டிவியை போட்டுக்கிட்டு உட்காந்து எதையா ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மொபைலை வச்சுக்கிட்டு பைத்தியம் போல் உட்காந்து அதில் கேம் விளையாடிட்டு இருக்காதீங்க. சில பேர் கேமிங் இஸ் ரிலாக்ஸேஷன். நோ, யூஆர் ஒன்லி ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் மைண்ட். கெட் டு டாக் டு பீப்புள். தாத்தா பாட்டி, உங்களுடைய சகோதரன் சகோதரி போய் மீட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, ஒன்று சமைச்சு எடுத்துகிட்டு போங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பலவீனப்பட்டவங்க வியாதிப்பட்டவங்களை போய் சந்திங்க. ஓய்வு நாளில் நன்மை செய். இன்னும் கூட சொல்லுவேன், ஓய்வு நாளில் போய் பார்க்குறக்கு யாருமே இல்லையா, ஊழியம் செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. அதை விட ஒரு பெரிய நன்மை ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரு மணி நேரம் போய் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு வரலாம்.
இன்றைக்கி நம்ம சர்ச்சில் எக்கச்சக்கமான ஃபெலோஷிப்ஸ் வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமையான ஒவ்வொரு ஃபெலோஷிப் கிளம்பி போகிறாங்க, ஒவ்வொரு இடமா போகிறாங்க, போய் சுற்றி திரிந்து அவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க. கூலிங் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், கம்மி பண்ணிட்டீங்களா? ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, வெரி குட். சரி, அப்போது இந்த மாதிரி நன்மை செய்கிறத வந்து ஓய்வு நாளில் யூஸ் பண்ணுங்கள். அந்த டேவை நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் உட்காந்து படம் பார்க்குறது விசுவாசி ரிலாக்ஸேஷன் தான். இது என்ன ரிலாக்ஸேஷன் இது? இன்னும் நம்ம மைண்டை வந்து நல்ல பொல்லாப்பினால் நிரப்புறக்கா, அக்கிரமத்தினால் நிரப்புறக்கா? இல்லைங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்ல பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஆராதனையில் உட்காந்து சந்தோஷமாக மகிழ்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு பாலிசி மாற்றுங்க, கொஞ்சம் மாற்றுங்க. நிறைய பேருக்கு தெரியல, அதனால் சொல்கிறேன். இங்கே வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்குது. சில பேர் 8 மணிக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்லிட்டேன், தெரியாமல் வர்றாங்க சில பேர். சில பேர் 10 வருஷமாக கூட 8 மணிக்கு தான் தெரியாமல் வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். 7 o'clock வந்துருங்க. ஒரு 2 to 3 hours ரிலாக்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் இந்த ஆலய வேலையெல்லாம் முடியணும்னு தான் வெயிட் பண்ணுறேன். இந்த ஆலய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமைனா மொத்த சர்ச்சுக்குமே ஃப்ரீயாக சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் வந்து பண்டிகை போல் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு குடும்பமாக சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து பேசுகிறது, பழகிறது. சில பேரை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது ஏதோ ஒரு கொள்ளைக்கார கும்பல் மாதிரி அப்படி ஓடுறாங்க. நீங்கள் 2 பேருக்கு ஒரு பிரைஸ்லாடாக சொல்லுங்கள், அது திரும்பி பிரைஸ்லாட்பதை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பாயிடாது. அவங்கள கொஞ்சம் பார்த்து விசாரிக்கிறது, அப்படி ஒரு அன்பை பகிர்ந்து கொள்வது. அல்லேலூயா. சீக்கிரம் அது நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த கீழெல்லாம் தரையெல்லாம் போடுறோம், பேஸ்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக கிரானைட் போட சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா முடிச்ச உடனே நல்லா கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான். எதுக்குன்னா இதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறது எதுக்குன்னா கர்த்தருக்கு சுத்தமான அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நல்லா இருந்து பொறுமையாக ஒரு பண்டிகை மாதிரி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா இப்படி தலை தெறிக்க ஓடக்கூடாது, எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ பறத்துக்கிட்டு போகிற மாதிரி. ஏதோ சரி அவசரம் ஒரு வேலை எதுவோனா பரவாயில்ல, ஆனால் சில பேருக்கு வழக்கமாகவே இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. ரிலாக்ஸ். டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இட்ஸ் சச் அ கிரேட் ஜாய். வேதம் சொல்லுது, இதுதான் இளைத்தவனுக்கு கொடுக்குற இளைப்பாறுதல். உட்காந்து அப்படி கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க, வசனம் கேட்குறத சந்தோஷப்படுங்க. அடுத்த வாரம் 8 மணிக்கு தான் முடியும், 9 மணிக்கு முடியும், 10 மணிக்கு முடியும். பயப்படாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், ரிலாக்ஸ். ஓய்வு நாளில் என்ன செய்யுங்க? நன்மை. அந்த நன்மைக்கான எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சோக்கில் எங்கே வாங்க? என்னிடத்தில் வந்து அவர் என்ன செய்வார்னா உபதேசம் பண்ணுவார். அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கி இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார். அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனால் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாள். இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் சகோதரி இப்படி உட்காந்துருக்காள், உங்களுக்கு கவலை இல்லையா? அவளை அனுப்புங்க என்னோட வேலை செய்யறதுக்கு. ஏம்மா வாரமெல்லாம் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன், நான் வந்திருக்கேன், என்ன பண்ண, என் பாதத்தில் வந்து உட்காருவா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. ஏங்க உங்கள் வாழ்க்கையில் 7 daysல ஒரு நாள் ப்ளீஸ் கிவ் ரெஸ்ட் டு யுவர் செல்ஃப். ப்ளீஸ் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். 2 காரியங்களை, ப்ராக்டிக்கலான காரியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன். நம்ம சர்ச்சில் வந்து we have something called the building committeeன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதில் இந்த பில்டிங் கட்டுறதுல கை தேர்ந்த நல்ல ஞானம் படைத்தவர்கள், அனுபவசாலிகள் அந்த டீமில் இருக்காங்க. எவ்ரி சண்டே கிட்டத்தட்ட 6 வருஷமாக பில்டிங் ஒர்க் ஆரம்பித்ததுலேருந்து எவ்ரி சண்டே நைட் 9 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் நாங்கள் ஜூமில் கூடி ஜெபம் பண்ணுறோம். 6 வருஷமாக ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், இந்த வேலைக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒரு நாள் இந்த வேலை ஆரம்பித்த புதுசு, அப்போ மேலே பால்கனி போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கட்டத்தில் ஜெபம் நடந்தது 9லேருந்து 10:30. அந்த ஜெபம் முடியும் போது இந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் திலீபா ராஜன் அப்படின்னு ஒரு சகோதரன் இருக்கார், ஒரு விசுவாசி. அவர்கிட்ட நான் ஜூமில் சொல்கிறேன், அங்கிள் இந்த பால்கனியில் நீங்கள் போட்ட பீம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து இறங்கி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி அதை வந்து இன்வெர்டட் பீமாக நீங்கள் போட முடியுமா? அது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமாங்க? உடனே என்கிட்ட, கேப்ரியல், இந்த சண்டே வந்து நான் பொதுவாக வேலை விஷயங்களை நான் பேசுகிறதில்ல,
நம்ம நாளை காலைல பேசலாமான்னாரு. எனக்கு யாரோ ஒருத்தர் செவுட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஊழியக்காரன் எனக்கு அவர் பாடம் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. இது நம்ம ஜெபம் பண்ணுற நாள், கர்த்தரோட முகத்தை தேட. வேலை நாளைக்கு இருக்குது, நாளிலேருந்து வேலை தான் செய்ய போகிறோம். என்ன வேணாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இன்றைக்கி பேச வேண்டாம். இட் வாஸ் அ கிரேட் லெசன் டு மீ. ஐ நீட் டு ஷட் மை ஷாப், ஐ நீட் டு காம் டவுன். இந்த ஒரு நாள் இளைப்பாடுற ஒரு நாள், இந்த கவலை நமக்கு வேணாம். 6 நாள் வேலை செய்கிறோம், பேசுறதுக்கு 6 நாள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ரிலாக்ஸ். நம்முடைய சபையில் இன்னொரு சகோதரன் இருக்கிறார். அப்பா அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட. அவர் ஒரு சின்ன அளவில் ஆரம்பித்து இன்றைக்கி ஆண்டவரை பெரிய அளவில் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார். பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். ஒரு மாதம் சில கோடிகள் அவர் புரளுது அவருக்கு. அவரை பற்றி அப்பா ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க. அவருக்கு 2 ஃபோன் இருக்கான். ஒன்று பிஸ்னஸ் ஃபோன், இன்னொன்று பர்சனல் ஃபோன். அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, இந்த சண்டே வந்தால் பிஸ்னஸ் ஃபோன் இஸ் ஆஃப், எடுக்கவே மாட்டாரான். ஃபோன் ஆஃபில் வச்சுருவாங்க. எவ்வளோ கோடிக்கு பிஸ்னஸ் வந்தால் கூட இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட், இன்றைக்கி இளைப்பாடுற நாள், இன்றைக்கி உட்காந்து பிஸ்னஸ்லாம் பேச மாட்டேன், ஐ வாண்ட் டு ரெஸ்ட். இது ஸ்மால் திங்ஸ் பட் சிம்பிள் பிரின்சிபிள்ஸ் தட் கேன் ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். நம்ம என்னமோ வேலை செய்கிறதுக்குனே வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டோம். எந்த நேரமும் அந்த கம்ப்யூட்டர் திறந்தே தான் இருக்கும், எந்த நேரமே ஃபோன் ஆனில் தான் இருக்கும், எந்த நேரமுமே நம்ம உட்காந்து இந்த வாட்ஸ்அப்பை செக் பண்ணிக்கிட்டே இருக்குது, எந்த நேரமே உட்காந்து நாம் அது இன்ஸ்டாகிராம் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே. சில பேர் சர்ச்சில் உட்காந்து கூட அமைதியாக இருக்க முடியல பாருங்க. அப்போ கூட செக் பண்ண ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது வந்திருக்கா, யாராவது போஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்களா, அதை பார்த்துக்கிட்டு ஷார்ட்ஸ் உடனே பார்க்கணும். ரெஸ்ட் பண்ணுங்க. ஐ டெல் யூ, இந்த வாரத்தில் ஒரு நாள் உங்கள் ஃபோன்ஸுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க, கொஞ்சம் இளைப்பாறுதல் கொடுங்க. ஐ டெல் யூ, யுவர் மைண்ட் வில் பிகம் மச் மோர் கிரியேட்டிவ். ரொம்ப காம் டவுன் ஆகிடுவீங்க நீங்கள். இன்ஃபேக்ட் வில் பிகம் வெரி ஹெல்த்தி. நல்லா சுகமாகிடுவீங்க. எந்த நேரமும் உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எந்த நேரமும் உட்காந்து எதையாவது பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இதா. ரெஸ்ட், ரெஸ்ட். இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் ஆண்டவர் நியமித்த 6:1 6 நாள் வேலை 1 நாள் ஓய்வுன்றது நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லாமலே போயிடுச்சு. 7 நாளும் மாட்டை போல உழைச்சிக்கிட்டே இருக்கும். முடிவு என்னன்னா இளைப்பாறுதலே இல்லை. நம்ம லைஃப்பில் இது ஒரு பிரின்சிபலாக நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிங்க. எஸ்பெஷலாக யங் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், யூ வாண்ட் ஹேவ் அ லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப், ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் certain things and take rest. I know you have full of energy. நீங்கள் நல்ல எனர்ஜியோடு இருக்கீங்க. But this is not going to take you too far. ஓய்வே இல்லாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. ரெஸ்ட் எடுங்க. சில வேளையில் நானும் ரொம்ப ஓடுறேன், ரொம்ப உழைக்கிறேன். ஆனால் ஒரு பாயிண்ட் வந்தவுடனே நான் சொல்லுவேன், ஐம் சாரி, ஐம் நாட் டேக்கிங் எனி திங், ஐ கேன்சல் ஆல் அப்பாயின்மெண்ட்ஸ். எல்லா அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ஆல் ஐ டூ இஸ் ஜஸ்ட் ரெஸ்ட். ஐ ஸ்விட்ச் ஆஃப் மை ஃபோன், ரெஸ்ட். அந்த ஒரு நாள் ரெஸ்ட் பண்ண பிறகு அப்படி எழுந்தால் புது ரெவலேஷன்ஸு, புதுசாக ஆண்டவர் நம்மோட பேசுகிறது, தெளிவான ஒரு மனநிலை எல்லாம் உண்டாகுது. சில தடவை ஐ ஜஸ்ட் டேக் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நான் அடிக்கடி இந்த ஒரு ப்ராக்டிஸ் இப்போ நான் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டேன். ஐ கோ அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயா போயிட்டு ஃபேமிலியாக போயிட்டு உட்காந்து அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது யூ கெட் ரிஃப்ரெஷ்ட். You keep on giving, working. You're going to become mad very soon. சீக்கிரமாக பைத்தியம் பிடிச்சிடும். நம்முடைய உடலுக்கும் அது ரொம்ப கேடு. ஆண்டவர் வச்ச நியதி இது. 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் என்ன செய்யணும்? பொதுவாக பாருங்கள், இப்போ நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறேன், நாளைக்கு பொதுவாக ஐ ஜஸ்ட் வைண்ட் டவுன். மண்டே யூஸ்வலி ஐ ரெஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ரெஸ்ட், ஐ ரிலாக்ஸ். அந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு முடியுது. சில மண்டே ஸ்கிப் ஆகிடும், எமர்ஜென்சிஸ் எதாவது வந்துடும், திடீர்னு ஒருத்தர் இறந்துருவாங்க, நாளைக்கு எடுக்கலான்னு சொல்ல முடியாது, அன்றைக்கி தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துடும். பாஸ்டராக இருக்கும்போது கரெக்டாக ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ். ஆனால் அதுக்கு இன்னொரு நாள் எடுத்துக்கிடுவேன். அந்த வருஷத்துக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஆஃப் எடுத்துருவேன். சொல்ல மாட்டேன், பட் எங்கேயாவது போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் அந்த மைண்ட் திரும்ப என்னாகும்,
ரிஃப்ரெஷ்ட் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பழக்கமாக வைங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பை வந்து நான் ஸ்டாப்பாக ஓட வைக்கிறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு கெடுக்குது. அதுலேருந்து வெளியே வாங்க. சமீபத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து அவர் எழுதியிருக்கிறார் ஒரு ஆர்டிக்கிள். அவர் சொல்கிறார், எம்ப்ரேஸ் போர்டம். எம்ப்ரேஸ் போர்டம். போர் அடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து புதுசாக உங்கள் வாழ்க்கையில் வந்து லோட் பண்ணாதீங்க. நான் இதை பார்க்குறேன், அதை கேட்குறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன், கேமிங் பண்ணுறேன் அப்படின்னு லோட் பண்ணாதீங்க. எம்ப்ரேஸ் போர்டம். போர் அடிக்குதுன்றது வந்து நல்லது. எதுவுமே செய்யாமல் உட்காந்துருக்கேன் போர், அது சிலது நல்லது. ஒரு குறிப்பிட்ட நேரமாக அப்படி இருக்கணும்னு சொல்கிறார். நம்முடைய உடலுக்கு ஆத்மா இதெல்லாம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு எழுதி வச்சார். எந்த வேலையும் செய்யாத, சொந்த வேலையை செய்யாத, உன் ஆட்டுக்கும் டைம் கொடு, அதுக்கு ரெஸ்ட் கொடு, மாட்டுக்கு ரெஸ்ட் கொடு, வேலைக்காரனுக்கு ரெஸ்ட் கொடு, நீயும் ரெஸ்ட்டில் இரு, உன் நிலத்துக்கு கூட ரெஸ்ட் கொடு. இன்றைக்கி ஆண்டவரே நான் இளைப்பாராமல் இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கொடுத்த ஓய்வு நாளை நான் என்ன செய்யலை, ஆசரிக்கலை. ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதீங்க. வந்தீங்களா, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா டைமே பார்க்காதீங்க, வேண்டாம் வாட்சை கூட கழட்டி வச்சுட்டு வந்துருங்க. ரிலாக்ஸ். எங்கே ஓடிட போகிறோம்? நல்லா ஆண்டவர் சமூகத்தில் பாடி மகிமையாக வசனம் கேட்டு இந்த நாளை உள்ளே வரும்போதே ஐ எம் ஹியர் டு ரிலாக்ஸ் அண்ட் ரிஜாய்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆட்டிடியூடோட மாறி வாங்க. எப்படா ஓடலாம் அப்படி வர ரிலாக்ஸ். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நல்ல நாள், இதில் களிகூர்ந்து மகிழுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரயோஜனமாக இருந்துச்சா? ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தரணும். எப்போ நான் அவரிடத்துல வரணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஜெபிப்போமா? கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். காணிக்கைகளை கரங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய பில்டிங் ஃபண்டுக்காக ஸ்பெஷல் ஆஃபரிங் அதை நம்ம செலுத்த போகிறோம். ஜெபம் பண்ணும். இன்றைக்கி ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும். என்னென்னா, நிறைய வெயில் ரொம்ப கொளுத்துது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மோர் பேக்கெட் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ வி கோன் டிஸ்ட்ரிபியூட். அந்த மோர் பேக்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வாலிப பிள்ளைங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு 1. சரிங்களா? இன்னும் நிறைய வேணால் வெளியே கடையில் விற்கும், வாங்கிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 1 தான். ஏன்னா இன்னும் 4 ஆராதனைக்கு சேர்ந்து கரெக்டாக கணக்கு போட்டு தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? 2வது, நீங்கள் இங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, வெளியே போய் குடிங்க. குடிச்சிட்டு போகிற வழியெல்லாம் நாங்கள் இங்கே சர்ச்சில் மோர் கொடுத்தாங்கன்னு ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்தாதீங்க. அந்த கவர் எங்கே போடணும்? டஸ்ட்பினில் போடணும். எங்கேயுமே டஸ்ட்பின் கிடைக்கலாம், பேக்கில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. வழி எங்கும் அந்த செடி பார்த்த உடனே போடணும்னு தோணும். நம்ம கலாச்சாரம் அப்படி போடாதீங்க. அந்த எந்த இடத்துலையும் ஒரு கவர் இருக்கக்கூடாது, எந்த ஒரு லிட்டரிங் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சுத்தமாக, இது நம்ம ஆலயம் சுத்தமாக வச்சுக்கணும். அங்கங்கே சில பேர் குடிச்சிட்டு இந்த கீழே ஒரு மேட் இருக்குது பாருங்கள், தூக்கிட்டு கீழே வச்சுட்டு போயிடுறான். இதெல்லாம் நிறையா நடக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை தேடி கண்டிப்பாக எறும்பு தேடி வரும் அப்புறமா. அதனால பண்ணாதீங்க. இடத்த சுத்தமாக வைங்க. மோர் பேக்கெட் கொடுப்போம். குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக போங்க, ரிஃப்ரெஷ்டாக போங்க. அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் கரத்திலே கொடுத்த நன்மைக்காக நன்றி. இந்த நாள்லேயும் நீர் கொடுத்த நன்மையை உம்முடைய ஆலயத்தின் பணிக்காக நாங்கள் விசேஷித்து கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்தித்து வேலைகள் தடையில்லாமல் முன்னேற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். காணிக்கைகளை கொடுக்கலாம். இப்பொழுதும் அந்த பாட்டில் அடுத்த 2 சரணம், தேவனை நான் உமதண்டையில் விட்டோம் பாருங்க, அதை பாடிடுவோம். அந்த பாடல் வரும்போது கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தம்பி அப்படியே ஒரு இதில் கொடுங்க. லேடிஸ் சைடில் கொடுக்கலையா? தூங்கி
உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் கூடியே. படிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் கூடியே. நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் கீழாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் கீழாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கெட்டி சேவேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் கூடியே. ஆனந்தமாம் செட்டை பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் போனினும். ஆனந்தமாம் செட்டை பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் போனினும். எல்லாரும் எழுந்துட்டு அப்படியே பாடுவோம். மண்டலங்கடந்து பறந்து மேலே தேவனே நான் உமது அண்டையில்
ஹல்லேலூயா. ஆண்டவர் அண்ட வந்தா இளைப்பாறுதல். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வருவோம். நம்ம ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கலாம், கம் டு ஜீசஸ். இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் வந்திருக்கலாம், கம் டு ஜீசஸ். ஓய்வெடுக்காமல் வந்திருக்கலாம், அவருடைய சமூகத்துக்கு வாங்க, வசனம் கேளுங்க, பிரசன்னத்தில் மகிழுங்க. பெரிய இளைப்பாறுதல். இன்றைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்குவோம். ஒரு புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. Hallelujah. I know it's going to bring healing to our hearts, our bodies, our families, our church. ஒரு பெரிய இளைப்பாறுதல் நம்முடைய எல்லைகளில் இருக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் தர்ற இளைப்பாறுதலுக்காக நன்றி. இளைப்பாற பண்ணுகிற உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு இருதயம் இன்றைக்கு இளைப்பாறுவதாக. அநேக வேளையில் இங்கே ஆண்டவரை மெய்ப்பன் இல்லாத ஆடை போல யாராவது வந்திருப்பாங்களானா உம்மண்டை திரும்பட்டும், நீர் வைத்திருக்கிற மேய்ச்சலுக்கு வரட்டும். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு மிகுந்த வருத்தத்தோடு மிகுந்த துக்கத்தோடு வந்திருந்தா அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட இன்றைக்கு அவர்களை வழி நடத்துங்க. ஓய்வு நாளை ஆசரிக்காமல் வேலையிலிருந்து ஓயாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை தந்து சீர்படுத்துங்க. நீங்க கொடுக்கிற இளைப்பாறுதலை உம்மிடத்திலே வந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். ஒரு பெரிய சமாதானம் எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.